போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, இத்தெய்வீக திருப்பலியை தகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து இறையருளை ஆசிரை பெற தடையாக இருக்கும் நமது குறைகளை பலவீனங்களை ஏற்று மனவருந்தி இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கீழ்ப்படிதலே பழிகளை விட சிறந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, 16 முதல் 23 வரை. அந்நாட்களில் சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்லுகிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்த போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவர் ஆனீர். ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்துவிட்டு வா, இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தேன். அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன், அவர் காட்டிய வழியிலும் சென்றேன்.
அமலேக்கியரின் மன்னன் ஆகாவை கொண்டு வந்தேன். ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன். ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பழி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருள் மீது சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார். அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தரும் எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர். அவரும் உம்மை அரச பதவியினின்று நீக்கிவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளையையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாழ்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 18 முதல் 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கு ஏற்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, நம் கடவுள் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் கண்டேன், புதியதை படைக்க வந்துள்ளேன் என்று திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரத்திலே நமக்கு கூறுகிறார்.
பழையதிலேயே மூழ்கி கிடக்கும் நம்மை புதிய வாழ்வுக்கு அழைக்கின்றார். 2023ஆம் ஆண்டை கடந்து 2024ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்து இன்றோடு 14 நாட்களை முடித்து 15ஆம் நாள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். புது பானையிலே பொங்கலிட்டு நாம் நமது உள்ளமெல்லாம் பொங்க, நமது இல்லங்கெல்லாம் அந்த ஆண்டவனின் ஆசீரால் அன்பால் பொங்கி வழிய நம்மையே ஒப்பு கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கும் நல்ல நாள். இன்றைய வாசகங்கள் நம்மை இந்த புதுமைக்கு வாழ அழைக்கின்றது. பழமையிலே ஊறி கிடக்க வேண்டாம், பழைய சம்பிராத சடங்குகளிலே மூழ்கி கிடக்க வேண்டாம், புதிய வாழ்வுக்கு வாருங்கள், புதிய நிலையிலே உங்களையே பாருங்கள், இந்த உலகை பாருங்கள், பிறரை பாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் இறைவன். அன்று நோன்பை பற்றி தர்க்கம் செய்கின்றார்கள் பரிசேய கூட்டம். திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள், பரிசேயர்களின் சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள், ஆனால் உமது சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை என்று இயேசுவிடம் கேட்கின்றார்கள். இயேசு நோன்புக்கு எந்த விதத்திலும் தடை கூறவில்லை, எதிரி அல்ல. அவர் அனைத்தையும் புதுப்பிக்க வந்தவர், அவர் எந்த ஒரு சட்டத்தையும் அழிக்க வந்தவர் அல்ல. நோன்பு இருப்பது எதற்காக? அந்த மெசியாவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் அந்த காலத்திலே அனைவரும் மனமாற்றத்திற்கு தங்களையே தயாரித்து அந்த மெசியாவை எதிர்கொள்ள, அந்த மெசியாவை வரவேற்க, அவர் கொடுக்கும் அந்த மீட்பின் பலன்களை அனுபவிக்க, அந்த புதிய இறையாட்சி வாழ்வுக்கு நம்மையே இட்டு செல்லக்கூடிய நிலைக்கு மாற்ற அந்த நோன்பு. ஆனால் அது மாற்றியதா? அந்த புதிய வாழ்வுக்கு இட்டு சென்றதா? அந்த இறையாட்சிக்குரிய நிலைப்பாடுகளில் இவர்களை ஒருங்கிணைத்து கொண்டு சென்றதா? அதுதான் இல்லை. சும்மா ஏதோ சடங்கு சம்பிரதாயத்துக்காக இருந்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் இவர்களிலே எந்த மாற்றமும் வளர்ச்சியும் ஏற்படவில்லை, புதுமை வரவில்லை. பழமையிலே தொடர்ந்து அதையே கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் உள்ளத்தில் வாழ்வில் மாற்றம் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குத்தான் மாற அழைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே சாமுவேல் சவுல் என்ற அரசனை கண்டிக்கின்றார். கடவுள் சொல்வதை கூறுகின்றார். நீ ஒப்பு கொடுக்கும் அந்த ஆட்டுக்கிடாய்கள் மற்ற பலிகளில் கடவுளுக்கு விருப்பம் இல்லை, ஏனெனில் நீர் அவருக்கு கீழ்ப்படியவில்லை, அவருடைய வழிமுறைகளை கடைபிடிக்கவில்லை, அவரிடமிருந்து ஒதுங்கி போய்விட்டாய். இஸ்ராயல் மக்களும் பிற தெய்வங்களுக்கு வழிபாடு செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள், உடன்படிக்கையின்படி வாழவில்லை. அவருடைய உடன்படிக்கை என்ன? நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருங்கள். ஆம், நான் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் என்னோடு இருங்கள், என் வழிமுறைகளை கடைப்பிடியுங்கள், இதைவிட மேலானது ஒன்றும் இல்லை. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் சொல்கிறார். அந்த மணமகன் இருக்கும் அளவுக்கு இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாய பழக்க வழக்குகள் தேவையில்லை. அவர் உடன் இருக்கும்போது அன்று இஸ்ராயல் மக்களோடு அந்த கடவுள் பயணித்தார், அந்த மக்களும் உடன் இருந்தார்கள். அவர்கள் பசியிலே தாகத்திலே தவிக்கவில்லை. இதைத்தான் திருவழிபாட்டிலே சொல்கிறார். அந்த புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் உருவாக்கும் போது அங்கே துயரம் இருக்காது, துன்பம் இருக்காது, அங்கே அழுகை இருக்காது, அங்கே பசி இருக்காது, தாகம் இருக்காது, அந்த புது வாழ்வு இருக்கும். இஸ்ராயல் மக்கள் உண்ண மன்னா என்ற உணவை கொடுத்தார். தாகத்தை தணிக்க பாறையிலிருந்து பிளந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடச் செய்தார். எதிரிகளிடமிருந்து அவர்களை காப்பாற்றி வழி நடத்தினார். ஆனால் கடவுள் தங்களோடு இருக்கும் போது, அந்த கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த மக்களும் உடன் இருக்கும் போது, அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையை வாழும் போது, ஆனால் அதை துச்சமென மதித்து அதிலிருந்து பிரிந்து செல்லும் போது அங்கே தோல்வி சந்திக்கிறார்கள், அங்கே துயரத்தை சந்திக்கிறார்கள், அங்கே துன்பங்களை பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். ஆனால் நம் கடவுள் அன்பு கடவுள், தொடர்ந்து புதியன படைக்க விரும்புகிறார், புதியன புகுத்த விரும்புகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாகவும் அவரை நாம் ஏற்றுக்கொண்டால், அவரோடு இருந்தோம் என்றால் நமக்கு வாழ்வு மாறுபடும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நற்செய்தியிலே நாம் பல நேரங்களில் பார்க்கிறோம். ஆம்,
பசியாயிருந்த அந்த மக்கள் கூட்டத்திற்கு பசி போக்க அந்த 5 அப்பத்தை பழுகச் செய்து உணவு அளித்தார். அன்று விபச்சாரத்திலே பிடிபட்டு அந்த பெண் தீர்ப்பிடப்பட வேண்டும், கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று வந்தபோது அதுதான் சட்டம், அதுதான் சம்பிரதாய பழக்கம், யூத பழக்கம். ஆனால் இயேசு அதை கடந்து மன்னிப்பு வழங்கி மனித நேயத்தோடு அனைத்தையும் பார்க்க, புதுமையிலே பார்க்க சொல்கிறார். உன்னில் பாவம் இல்லாதவன் கல் எறி. யாருமே நீங்க பாவம் செய்யல, குற்றவாளி இல்லைன்னா கல் எறி. இல்லாவிட்டால் அதற்கு நீ தகுதி இல்லை, தீர்ப்பிடக்கூடியவர் கடவுள் ஒருவர் தான் என்று. சமாரியர்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள், அவர்கள் கீழ்த்தரமாக இழிவாக நடத்தப்பட்டார்கள். ஆனால் இயேசு மதிப்போடு மாண்போடு அந்த சமாரிய பெண்ணோடு உரையாடி வாழ்வையே மாற்றி அமைக்கிறார். அவள் இனிமேல் பழைய நிலையில் இல்லை, பழைய பாவ அழுத்தங்களில் இல்லை. ஏனெனில் அவர் சொல்கிறார், அந்த மெசியாவை நான் கண்டேன், நீங்களும் வந்து பாருங்கள். ஊர் மக்கள் முழுவதும் அங்கே சென்று அனுபவிக்கின்றார்கள். அதற்கு பின் சொல்கின்றார்கள், நீ சொன்னதுனால இல்லை, நாங்களே அனுபவிக்கிறோம். அவர் இரக்கமுள்ள தெய்வன், அவர்தான் மீட்பர், அவர்தான் மன்னிப்பு அளிப்பவர், விடுதலை கொடுப்பவர், புது வாழ்வு கொடுப்பவர் என்று. ஆம், அந்த புது வாழ்வு கொடுக்க ஒவ்வொரு நாளும் நம்மிடம் வருகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, பழமையிலே ஊறி கிடக்கும் நாம் பழைய சம்பிரதாய சடங்குகளை அர்த்தமற்ற விதத்திலே கடைபிடித்து நாட்களை தள்ளி கொண்டிருக்கும் நாம் மாறுவோம். வெறுமன வாரத்துக்கு ஒருமுறை திருப்பலி காண்பது முழு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. உலக சமுதாயத்திலே நம்மை சுற்றி நடக்கும் அநீதிகளை கண்டித்து நீதி நிறைந்த ஒரு சமுதாயத்தை அமைப்பது நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை, புது வாழ்க்கை. அந்த ஆண்டவனுடைய புதிய இறையாட்சிக்குரிய மதிப்பீடுகளின்படி மாறுவது. சாதி சமயம் என்று பிளவுபட்டு கிடக்கும் நமது நாட்டிலே அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற ஒருமைப்பாட்டிலே சமத்துவத்துவம் சகோதரத்துவம் அமைத்து வாழ, அனைவரையும் இணைக்க நம்மையே ஒப்புக் கொடுக்கும் போது அங்கே புதிய விண்ணகம், புதிய மண்ணகம் அந்த இயேசு படைக்க முடியும், புது வாழ்வு கிடைக்கும். ஏதோ நான் மொட்டையடித்து அல்லது மாலை போட்டு காவி உடை உடுத்தி சவ பயணம் நான் அங்கெங்கும் சென்றேன் என்று என்னையே தம்பட்டம் அடித்துக் கொள்வதில் அல்ல. நமது குடும்பங்களிலே பகையோடு, வெறுப்போடு, வைராக்கியத்தோடு, பழிவாங்கும் தன்மையோடு உறவை முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அங்கே சமாதானம், அங்கே ஒன்றிப்பு, அங்கே மன்னிப்பு, அங்கே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வருகிறதா? புதிய தோற்பை, அது பழையதல்ல, ஒட்டு போடுவதல்ல, புது வாழ்வு. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட புது வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றார். சும்மா ஏதோ ஒட்டு போட்டு வாழ்ற வாழ்க்கைக்கு இல்லை, சும்மா ஏதோ தொடச்சோம் சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு போறதில்லை. நமது வாழ்விலே மாற்ற வர வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலே ஏதோ திருவிழாண்டு பெரிய காணிக்கைகள் கொடுப்பது, ஏதோ தேரிலே நமது மாலையை போடுவது, இப்படிலாம் நம்ம செய்யறதுனால கடவுள் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அவர் என்ன விரும்புகிறார்? அவருடைய திருவுளம் நிறைவேற வேண்டும், அவருக்கு உகந்த மக்களாக நமது வாழ்வு இருக்க வேண்டும். அங்கே அன்பு, இரக்கம், மன்னிப்பு, நீதி, நேர்மை இவையெல்லாம் நிகழ வேண்டும். அது நிரம்பி இருந்தால், அது பொங்கி வழிந்தால், அந்த அன்னை மரியாளை போல இதோ உமது அடிமை உடைய திருவுளப்படி என் வாழ்க்கை நடக்கட்டும் என்று உன்னத கீழ்ப்படிதலின் மாதிரியான அவளை பின்பற்றக்கூடிய விதத்திற்கு நமது வாழ்வு அமையும். இதோ இந்த தெய்வீக திருப்பலியிலே அவளை பின்பற்றுவோம், அவளை பரிந்துரைக்காக நாடுவோம். அவளுடைய பரிந்துரையால் நம்மையே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து உண்மை கிறிஸ்தவர்களாக, வெறும் சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிப்பவர்களாக இராமல் உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலே அந்த ஆண்டவனை அன்பு செய்து அர்ப்பணித்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டுவோம். ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோம்
பரம்பொருளே உம் திருவடியில் சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கி அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே தூதர் அதிதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருப்பலியில் பங்கெடுத்த எங்கள் மீது உமது அன்பின் ஆவியை பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.